எனக்கு பல வருஷமாக கோவா போகணுன்னு ஆசை. சேச்சா இல்லை பசங்களாக பிறந்த எல்லாத்துக்குமே கோவா போகணுன்னு ரொம்ப வருஷ கனவு. ஸோ ஃபைனலாக 1 இயருக்கு அப்புறம் பெரிய இடம் இருக்கணும்னு கோவாக்கு பிளான் போட்டு நம்ம கேங் எல்லாம் மறுபடியும் ரீஜாயின் பண்ணி கிளம்பிட்டோம். பர்ஃபெக்டாக 7 டேஸுக்கு பிளானிங் பண்ணி தேவையான எல்லா திங்ஸும் பேக் பண்ணி கிளம்பிட்டேன். கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்க. கரெக்டாக மீட்டிங் பாயிண்ட் சேலம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வழக்கம் போல தான் சொன்ன டைமுக்கு யார் வந்திருக்கா, நம்ம பாய்ஸ் எல்லாமே லேட்டாக வந்துட்டாங்க. எங்களுக்கு லேட்டாக வந்தப்ப அப்போ பெருசாக தெரியல, நைட்டு தான் பெரிய ஆப்பா ஆயிருச்சு. ஸோ போற வழியிலேயே வீட்டில இருந்து கொண்டு வந்த சப்பாத்தியை எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரைடை மறுபடியும் கன்டினியூ பண்ணிட்டு ஒசூர், பெங்களூர், சித்ரதுர்கா தாண்டி முருகேஸ்வரா டெம்பிள் போய் ரீச் ஆகணும்னு டே 1 பிளான் பண்ணிட்டோம். பட் மார்னிங் எப்ப கிளம்புறப்ப லேட் ஆனதுனால நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாட்டுக்கு ரீச் ஆக முடியல. நைட் 1 o'clock வரைக்கும் பைக் டிரைவ் பண்ணி எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க ரூம் புக் பண்ணி நம்ம காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணான்னு போற வழியிலேயே ஒரு நல்ல பெட்ரோல் பங்கா பார்த்து ஸ்டே பண்ணிட்டோம். பெட்ரோல் பங்க்லயே கோவா பிளான் டே 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்க ரைட்லயும் ஏதாச்சும் போட்ட பிளான்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சொதப்பி இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்காக மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.